நித்யானந்தம். நித்யானந்தம். ஸோ நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினால இருந்தோம். அந்த ஒரு அம்மா வந்ததா சொல்லி இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அவங்களால அம்மாவுக்கு ஒரு சின்ன மிராக்கள் நடந்துச்சு. ஸோ மிராக்கள் மீன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அதை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. நித்யானந்தம், கார்த்தி சொன்ன மாதிரி நைட்டு வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னா, நைட்டு ஃபுல்லாக எல்லாரும் தூங்கிட்டோம். தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே இருமல் வந்து நானும் தூங்கிட்டேன். தூங்கிட்டு திடீர்னு எனக்கு ஒரே இருமல் வந்துடுச்சு. இருமிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்னுடைய இருமலுக்கு அவங்களும் எங்கள் கூடவே தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பாக இருந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் அவங்க எழுந்து வந்து என்னை எழுப்பி தண்ணி சாப்பிடுங்களாம்மான்னாங்க. இல்லைம்மா இப்போ தான் சாப்பிட்டோம்மா அப்படின்னு சொன்னேன். சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்துட்டும் இருமல் அடங்கலை. எனக்கு தூக்கமாகவும் வந்தது. சரி படுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். படுத்த பின்னால் ஓவராக இருமல் வந்துச்சு. மறுபடியும் என்னுடைய இருமல் தாங்க முடியாது. அவங்க ரொம்ப தள்ளி போய் ஒரு ரூமில் போய் படுத்துட்டாங்க. அப்போவும் அந்த சவுண்டு கேட்டு அவங்களா எழுந்து வந்து எனக்கு தலகாணி எடுத்துட்டு வந்து, அம்மா நீங்கள் தலகாணி வச்சு படுங்க அப்போ இருமல் அடங்கும்னு சொல்லிட்டு எனக்கு தலகாணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. தலகாணி கொடுத்ததும் இல்லாமல் என்னுடைய முதுகில் வந்து அப்படியே நல்லா நேவி விட்டாங்க. எனக்கு வந்து அவங்க நேவி விட்டது வந்து சாமி எனக்கு வந்து ஹீலிங் கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அப்படியே லேசாக தடவி லேவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு படுங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடியே என்னுடைய ஆத்மலிங்கத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு மகா வாக்கியம் சொல்லிக்கிட்டே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அதை சொல்லிக்கினே அப்படியே படுத்துட்டேன். படுத்து கொஞ்ச நேரத்துலேயே என்னையும் அறியாமல் நல்லா தூங்கிட்டேன் நான். அப்புறம் அவங்க வந்து நான் தூங்குறேனா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ரூமு கதவாண்டியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நின்னுருந்தாங்க. நான் நிற்கிறத நான் பார்த்துட்டேன். சரி அம்மா நம்மளுக்காக நிற்கிறாங்க போல இருக்கு, நம்ம படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிற்கிறத பார்த்து தான் நான் படுத்துட்டேன். படுத்த உடனே நான் தூங்கிட்டேன். தூங்கி கொஞ்ச நேரத்தில் அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு 20 நிமிஷம் தான் அவங்க படுத்தாங்களாம். தூங்குனாங்களாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு அங்கே உள்ள குளிர இருக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தாங்களாம். எல்லாருக்கும் குளிர்ற மாதிரி இருக்குன்னா அவங்களே வந்து ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. அப்புறமா காலையில் வந்து சொல்கிறாங்க அவங்க போய் எனக்காக தியானம் பண்ணாங்களாம். அந்த அம்மாவுக்கு வந்து இருமல் சரியாகணும், அவங்க நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்காக அங்கே உள்ளே போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. பிரார்த்தனை பண்ணதுனால தான் நான் என்னுடைய இருமல் சத்தம் அடங்கி நான் தூங்குந்து அவங்க நல்லா ஃபீல் பண்ணி நல்லா சத்தமாக இல்லை, நல்லா தூங்கிட்டாங்க அம்மான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க தூங்குன்னு தான் சொன்னாங்க. 20 நிமிஷம் தான் தூங்குனாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் குளிரும்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு உண்மைக்கே வந்து அப்புறம் காலையில் பார்த்தா எங்கள் கூட யோகா பண்ணிகிட்டே இருந்தாங்க. சட்டுன்னு யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. இப்போ ஒரு சாமிங்கெல்லாம் வந்தால் எப்படி ஒரு திடீர்னு எல்லாருக்கும் எல்லா உதவி பண்ணிட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் நடந்தது. இப்போ நம்ம ஒரு சினிமா சீரியல்லாம் பார்த்தோம்னா ஒரு கடவுளுங்க மனுஷ அவதாரத்தில் வந்துட்டு என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு டக்குன்னு மறையிறாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு நைட்டு இருந்தது. காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்து கூப்பிட்டு எங்களை சுற்றி சுற்றி வந்து இந்த டெம்பிள் இருக்குது அவங்களே ரூம் பிடிச்சி கொடுத்து அவங்க எங்கள் கூட தங்கிட்டு அதுக்கப்புறம் யோகாவும் கூடவே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் யோகா முடிச்சது பார்க்குறோம் ஆளைய காணோம், டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க. போயிட்டு வரேன் செய்கிறேன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. எங்களுக்கு உண்மையிலேயே சாமி தான் எங்களுக்கு கூடவே இருந்து வழிகாட்டியிருக்காரு அப்படின்ட்டு நான் நல்லா ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த நேவி விட்டது வந்து எனக்கு சாமி எனக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டு நாங்கள் ஊரில் அடிபட்டு சாமி வந்து ஹீலிங் கொடுத்த மாதிரி இருந்தார். நேச்சுரலாக ஃபோட்டோவில் எங்கள் வீட்டில் இருந்த ஃபோட்டோ வந்து சாமிக்கிட்ட வேண்டும் போது அவர் எனக்கு ஹீலிங் கொடுத்துட்டு போனார். அந்த உணர்வு நைட்டு அந்த அம்மா கிட்ட நான் உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப அவங்க ஹீலிங் பண்ணிட்டு போன அடுத்த சனமே நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா சாமி தான் வந்திருக்காங்கன்றது நான் மனப்பூர்வமா உணர்றேன். நீங்களும் வாங்க, பரிவிராஜத்தை என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் பண்ண எல்லா ஒரு வீடியோலாம் கார்த்தி நிறைய போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்கிறேன். வீட்டில் எவ்வளோ வேலை எது எது இருந்தாலும் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு 1 வருஷம் வாங்க. நல்லா வந்து உங்களால் 1 வருஷம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 1 மார்ச்சுமாவது வந்து இதெல்லாம் பகிர்ந்துக்குங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நித்யானந்த்.